अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकाय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। जन्मसम्प्राप्त कर्मबन्धविदाहिने आत्मज्ञानप्रदानेन तस्मै श्रीगुरवे नमः। शोषणं भवसिन्धोश्च ज्ञापनं सारसम्पदः गुरोपादोदकं सम्यक् तस्मै श्रीगुरवे नमः। न क्रोरधिकं तत्त्वं न क्रोरधिकं तपः तत्त्वज्ञानात् परं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। मन्नाथक श्रीजगन्नाथः मद्गुरुः श्रीजगद्गुरुः मदात्मा सर्वभूतात्मा तस्मै श्रीगुरवे नमः। गुरुरादिरनादिश्च गुरुपरमदैवतं गुरो परतरं नास्ति तस्मै श्रीगुरवे नमः। त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव। इति श्रीगुरुस्तोत्रं समर्पयामि। சாமி நமஸ்காரம் சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சாமி, நீங்கள் எப்பயுமே லிமிட்லெஸ்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லைங்க சாமி. ஸோ அப்போ நம்ம லிமிட்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வேறு என்ன அதாவது நம்மளை ஒரு சொல்லோ ஒரு செயலோ நம்மளை லிமிட் ஆக்கிடுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா, நம்மளை லிமிட்டடாக ஆக்கிடுது. அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தலைவலியோ ஒரு வயிற்று வலியோ நம்ம என்னதான் லிமிட்லெஸ்ன்னு நம்ம நினச்சாலுமே டக்குன்னு அந்த ஒரு சமயத்தில் ஒரு நம்மளோட நிதானத்தை தவறி டக்குன்னு லிமிட்டட் ஆயிரும். என்னடா வலிக்குது, தலைவலிக்குது அந்த மாதிரி. அதே மாதிரி மன ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள், ஏதாவது டிப்ரெஷன் ஆனாலுமே டக்குன்னு அந்த டைமில் நம்ம லிமிட்டட் ஆயிரும். ஆனால் சுவாமிஜி நீங்கள் எப்பவுமே சொல்கிறது லிமிட்லெஸ்ஸாக இருங்க, நீங்கள் எப்பவுமே லிமிட்லெஸ், ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே லிமிட்லெஸ்ன்னு சொல்கிறப்போ இந்த மாதிரி லிமிட்டடாக நம்முடைய இது தன்மை மாறி 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 ஆகிட்டே இருக்குது. இதை எப்படி எதிர்கொள்கிறது, இதை எப்படி கையாளுறது, இந்த விஷயங்களை? ரெண்டு இங்கிலீஷ் வேர்டை யூஸ் பண்ணியிருக்கிறாரு, லிமிட்லெஸ், லிமிட்டட். லிமிட்லெஸ் அப்படின்னா அளவில்லாததுன்னு அர்த்தம். லிமிட்டட்னா அளவுடையதுன்னு அர்த்தம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம அளக்கிறோம். கடல் யாராவது அளக்க முடியுமா? முடியாது. உங்கள்கிட்ட ஒரு சின்னதாக 1 லிட்டர் மக்கு கொடுத்து கடல் அளந்துருங்க அப்படின்னா அது எப்படி சார் முடியும்? சரி, கடலாக அளக்க முடியல, கடற்கரையில் மண் இருக்குது இல்லையா, அதை கொஞ்சம் எண்ணி சொல்லிடுங்களேன், அது வேற முடியுமா? இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அதுக்கெல்லாம்? அது அளக்க முடியாது சார். நட்சத்திரங்கள் எத்தனைன்னா அதுவும் அளக்க முடியாது சார். உங்கள் தலையில் எத்தனை முடி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? அது எப்படி சார் அளக்கிறது? அப்போது அளக்க முடியாததுன்னு தெரியுது இல்லையா? உண்மையிலே அளக்க முடியாதா? தலைமுடிய அளக்க முடியும், முயற்சி பண்ணால் அளக்கலாம். கடற்கரை மண்ணை அளக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஆனால் முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கடற்கரையிலேருந்து 1 ஸ்பூன் மண் எடுத்துங்க. 1 ஸ்பூனுங்கிறது 1 ml. 1 mlன்னு தெரியும்ல, 100 ml 1000 ml தான் 1 லிட்டர். அப்போது எப்படியோ கஷ்டப்பட்டு 1 ml எடுத்துக்கலாம். அது எடுத்து எத்தனை மண்ணுன்னு எண்ணலாம்ல. இப்போ அந்த கடற்கரையை நீங்கள் எத்தனை கிலோமீட்டர்னு போடுங்க, அப்புறம் அது குறுக்கலை எவ்வளோன்னு போடுங்க, அப்புறம் அதனுடைய வால்யூம் தெரிஞ்சிடும்ல, எவ்வளோ லிட்டர்னு தெரிஞ்சிடும். குறுக்களவு நீட்டால் பெருக்கணும்னா அதனுடைய பரப்பளவு கிடைச்சிடும். உயரத்தால் பெருக்கணும்னா அதனுடைய கொள்ளளவு வால்யூம் கிடைச்சிடும். அப்புறம் 1 mlக்கு இவ்வளோ மண் இருக்குதுன்னா இத்தனை கியூபிக் லிட்டர்ஸில் எவ்வளோன்னு சொல்லிடலாம். இதெல்லாம் கஷ்டமானது தான், ஆனால் முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சாம்பிள் எடுத்துகிறோம். இப்போ உங்கள் உடம்புல எவ்வளோ சர்க்கரை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்காக பிளட்டை ஃபுல்லாக அப்படி பக்கெட்டில் எடுத்து சர்க்கரையில் அளக்குறாங்களா?
ஒரு சொட்டு தானே எடுக்கிறாங்க. ஒரு சொட்டு எடுத்து பிளட்டில் ஒரு சொட்டில் எவ்வளோ இருக்குதுன்னா உடம்புல எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடலாம். இப்படி அளக்க முடியுது. எல்லாத்தையும் நம்ம அளக்க முடியும். அளக்கிறதுக்கு எத்தனை விதமான அளவு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று காலத்தால் அளக்கலாம். இது வாங்குறவங்க 12 வருஷத்துக்கு நம்ம கேரண்டி சார்ந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் அது இருக்காதுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இருக்கும், ஃப்ரேம் எல்லாம் இருக்கும், அது வேலை செய்யாது. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒன்றுது. இப்போ நமக்கு ஒரு அளவு இருக்கா இல்லையா? ஒரு மனிதன் எவ்வளோ காலம் வாழ்வான்? உலகத்தில் யாராவது 4 பேர் 5 பேர் மட்டும்தான் 120 வருஷம் 110 வருஷம். எல்லாரும் 90க்கு அப்புறம் எப்போ வேணாலும் போகலாம், கேரண்டி. அவ்வளோதான், 90 வயசு வரைக்கும் பண்ணலாம். ஆனால் 90 வயசுன்னு தாண்டதும் கஷ்டம் தானே. அப்போ மனிதனுடைய ஆயுளை அளவு போட்டுடலாம். உடம்பை அளவு போட்டுற முடியுமா? போடலாம். 60 கிலோ, 65 கிலோ, 65.4 கிலோ அளந்துடுறோம்ல. அறிவு அளந்துடலாம்ல. ஒரு டெஸ்ட் வச்சோம்னா 100க்கு 100 வாங்கினோம்னா அறிவு நிறைய இருக்குது. இன்னொருத்த அதே இன்னொரு நாளைக்கு 75 தான் வாங்குறான். அறிவையும் அளந்துடுறோம். துன்பத்தை அளக்க முடியுமா? அதுவும் அளந்துடுறோம். என்ன மிஞ்சி போனால் 10 நாள் துன்பப்பட்டாங்க, அப்புறம் எல்லாம் ஹோட்டல் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் சேர்த்து ஒரு 5 நாள் தான் 10 நாள் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் ஒரு நாள் கூட இல்லைங்க, மறுநாளே அவங்க சாதாரணமாயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் நம்ம அளந்துடுறோம்ல. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நமக்கு அழக முடியுது இல்லை. ஆனால் வேதம் சாஸ்திரம் சொல்லுது உங்கள் ஆத்மா அளக்க முடியாதுங்க. உங்கள் ஆத்மா இல்லை, உங்களுக்காக சொல்கிறேன். நீங்கள் ஆத்மா, நானுன்னு சொல்கிறீங்கல்ல, அது பேர் ஆத்மா. சமஸ்கிருதத்தில் அதுக்கு ஆத்மான்னு பேர், தமிழில் நானுன்னு பேர். அப்போ நானுங்கிறது நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க. அளக்க முடியுமா, அடக்க முடியாதா? இப்போ நீங்கள் கேளுங்க, என்ன அளக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் உங்களே கேளுங்க. அளக்க முடியும்னு தான் சொல்வீங்க. ஏன்னா நீங்கள் உடம்ப நானுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால, உடம்ப தான் ஆத்மான்னு சொல்கிறதுனால ஆத்மாவுக்கு அளவு இருக்குது. அப்புறம் உங்கள் மனசு உணர்வுகள் இருக்குது இல்லையா, கோபம், பயம், அதை நீங்கள் அளந்துடுறீங்க. வர்ற கோபத்துக்கு அதுக்கு அளவே கிடையாது அவங்க கோபத்துக்கு அப்படின்லாம் சொல்கிறோம். ஆனால் அதுக்கும் ஒரு அளவு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் முன்னாடியே அது கோபம் போனதையும் வர்றதையும் பார்க்குறீங்க. இப்போ நானுங்கிறதெல்லாம் நீங்கள் அளவுடையதாக தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் நானுன்னு சொல்கிறதெல்லாம் தப்பான பொருள் தான் நானுங்கிறோம். உடம்ப நானுங்கிறது தப்பு, மனசை நானுங்கிறது தப்பு, புத்தியை நானுங்கிறது தப்பு. ஏன்னா அதெல்லாம் நீங்கள் அளவிட்டுற முடியுது. அளவு போடுறவன் யார்? உங்கள் சரீரத்தை 65 கிலோன்னு சொன்னவன் யார்? சரீரமாக சொல்லிச்சு, உடம்ப சொல்லிச்சு. உடம்புக்குள்ளே ஒருத்தன் சொல்கிறான் இல்லையா, அவன் தானே உடம்ப 65 கிலோன்னு சொன்னவன். அப்போ அவன் உடம்பாக இருக்க முடியாது இல்லை. அளவு போட்டவன் அளவுக்கிற பொருளாக இருக்க முடியுமா? முடிக்க முடியாது. இப்போ மனசை அளந்துட்டான். உங்கள் அறிவை உங்களுக்கு அளந்துட்டீங்க. ஒரு இது கூட எக்ஸாம் எழுதும்போது பாப்பாவுக்கு நம்ம அறிவை ஸ்கூல் டீச்சர் அளந்துட்டாங்க. நம்ம 99 100 வாங்கிட்டோம், கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அளக்கிறவன் எப்படி அளப்பீங்க? உங்களுடைய அறிவு இருக்குது இல்லையா, அறிவுக்கு அறிவாக ஒன்று இருக்க, அதை அளக்கவே முடியாது இல்லை. என்னைக்காவது அது இல்லாமல் போயிருக்குதா? இந்த உடம்பு கூட இல்லாமல் போகுது. கண்ணு முன்னாடியே நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லாமல் போகிறாங்க. இப்போ நான் உடம்பு உள்ள அளவில் தான் இருப்பேனா? எல்லாரும் அப்படி தான் நினைக்கிறோம். உடம்பு இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேங்க, எல்லாம் போய் புழைச்சிக்குங்க, நான் இருக்க வருதாலும் கொடுக்க முடியும், நான் போயிட்ட பிறகு உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் மிரட்டுவாங்க. நான் இருக்கிறத விட்டு தானே இப்படிலாம் நடக்குது அப்படி சொல்லுவாங்க. என்னுடைய பங்காளி எல்லாமே நான் ஒருத்தனால தான் எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சேன் தெரியுங்களா அப்படின்னு சொல்கிறார். இல்லை நான் இருப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ காலம் இருப்பேன்? அவரே சொல்கிறார், நான் இருக்கிற வரைக்கும் தான் முடியும், நான் இல்லாத போனால் எல்லாம் நீங்கள் கஷ்டப்படுங்க, அப்போ தான் என்னோட அருமை தெரியும் உங்களுக்கு. அப்போ நான் இல்லாது போவேன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே நாம் இல்லாமல் போயிடுவோமா? நாம் இல்லாமல் போகிறதே கிடையாது. எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, குழந்தையா இருந்தீங்க, நீங்கள் இருந்தீங்க இல்லையா, இப்போ குழந்தை இருக்கு உங்ககிட்ட இருக்குதா? உங்கள் உடம்புல குழந்தையில இருந்து பொருள் ஏதாவது இருக்குதா? 5 வயசுல நீங்கள் இருந்தீங்க இல்லையா, 5 வயசு உடம்பு எங்கே இருக்குது காட்டுங்க. 10 வயசு உடம்பு இருக்குதா? நேற்று உடம்பு இன்னைக்கு இருக்குதா?
நேத்துல பாதி பொருள் நிறைய வெளியே போயிடுச்சு. புது பொருள் தினமும் உண்டாக்கிட்டே இருக்குது. இந்த உடம்புல தினம் தினம் சாப்பிட்றதெல்லாம் உடம்புக்குள்ளே போயிட்டு உண்டாக்கிட்டு இருக்குது. போன வாரம் சாப்பிட்டதெல்லாம் வெளியே போயிடுது. மூச்சு காத்துலையும் சுவாசத்துலேயும் சூட்டுலையும் போகுது. இந்த உடம்பு உண்மையிலே இருக்குதா? தினம் தினம் உண்டாகுது, தினம் தினம் அழியுது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற நான் அழிஞ்சமா? அப்போ உடம்பு எப்படி நான் சொல்ல முடியும்? உடம்பை பார்த்தோம்னா நான் அழியாதவன் தானே. அப்போ இதுக்கு கால அளவு இருக்குது, உடம்புக்கு எடை அளவு இருக்குது. நேற்று 65 கிலோங்க, இன்னைக்கு எடை போட்டு பார்க்குறேன் 70. சொல்கிறேன், ஒரு வெட்டிட்டு இருப்பார் எங்கேயாவது. கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்து எடை போடக்கூடாது. காலையில் தூங்கி எழுந்த உடனே டாய்லெட் பாத்திரம் போயிட்டு வந்து எடை போட்டு பார்த்தாக்கா உங்களுடைய உண்மையான எடை தெரியும். இந்த உடம்பு மாறிக்கிட்டே இருக்குது. இது அளவு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை லிமிட்டேஷன்னு சொல்கிறார். லிமிட்டேஷன்னா ஒரு எல்லை, ஒரு வரம்பு, ஒரு அளவு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் தூக்க முடியும்? ஒரு எல்லை இருக்குது இல்லை? ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தான் கவலை முடியுமோ? அவன் பாவம் போய் சேர்ந்துட்டான், கவலை தாங்க முடியாமல். ஒருத்தன் மறுத்த நாள் எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? இவ்வளோ போட்டு வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு. அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லை? உடம்புக்கு எல்லை கட்டாயம் இருக்குது, மனசுக்கு எல்லையும் இருக்குது, அறிவுக்கு எவ்வளோ தான் தெரிஞ்சு வச்சுக்க முடியுங்க ஒரு மனுஷனால்? இவ்வளோ புத்தகம் கொடுத்துருக்கீங்க, எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் நானுன்னு ஒன்று சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, அது எல்லையே இல்லை. அதை லிமிட்லெஸ்ஸுங்கிறோம். அப்போ நீங்கள் லிமிட்டடா லிமிட்லெஸ்ஸா? ஒரு கேள்வி கேட்டுட்டோம். தர்ம சங்கடமாக போச்சே. உடம்புன்னு சொன்னால் லிமிட்டடு, நானு பார்த்தோம்னா அது லிமிட்லெஸ்ன்னு சொல்லிட்டாரு, ப்ரூஃபே பண்ணிட்டாரு. அது அழியறதே இல்லைங்கிறாரு, மாறுறதே இல்லைங்கிறாரு. இவர் 5 வயசு உடம்பு இப்போ இல்லை, 10 வயசு உடம்பு இல்லை. இப்போ அதுக்கு 5 வயசு உடம்புக்கு குமாரன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் யவனம், இளைஞன்னு சொல்கிறோம். அப்புறம் நடு வயசுக்காரருங்கிறோம். அப்புறம் வயசான தாத்தாங்கிறோம். அப்புறம் இறந்துட்டாருங்கிறோம். பகவான் சொல்கிறாரு, அவன் எங்கே இறந்தான்? இந்த சரீரம் தான் போச்சு, மறுபடியும் இங்கே வேற எங்கேயோ பிறந்திருக்கிறான். அது பிறந்துடுச்சு. அப்போ எப்படி குழந்தை, இளமை, முதுமை, மரணம்னு இருக்குதோ, பிறப்புன்னு ஒன்று இருக்குது இல்லை? இப்போ பிறப்புன்னு வந்துருச்சுன்னா மறுபடியும் குழந்தை வரும் இல்லை? அப்போ இந்த 5 இருந்துகிட்டே தானே இருக்கும். இப்போ எங்கே இல்லாமல் போச்சு? ஒன்று ஒன்று அளவு கொடுத்துட்டே இருக்குது. இந்த குழந்தையாக இருந்ததும் நானே, இளைஞனாக இருந்ததும் நானே, வயோதிகனாக இருந்ததும் நானே, செத்ததும் நானே. செத்ததும் நானேன்னா இல்லாமல் போயிடுவீங்களா? பிறந்ததும் நானே. அப்போ ஏதோ ஒன்று பிறக்குது, இருக்குது, மறையுது. ஆனால் அனைத்திலும் மாறாமல் ஒன்று இருக்குது இல்லை? நாம் எப்பவுமே இருக்கிறோம். அதுதான் அவங்களுக்கு இறந்துட்டா கூட அவங்களுக்கு படையல் கொடுக்குறோம். அவங்க இருக்கிறதுனால தானே கொடுக்குறோம். இல்லாதவங்க யாரோ கொடுப்பாங்களா? செத்தவங்களுக்கெல்லாம் எல்லாருமே அவங்கவுங்க இதுக்கு போய் கொடுக்குறதுன்னா அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. செத்த பிறகு நம்ம இல்லாமல் போகிறதில்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க பிறந்துடுறாங்க. பிறந்த பிறகு இருக்கிறாங்க. அப்போ எல்லாரும் இருக்க தான் போகிறோம். பகவான் சொல்கிறார், ஏ அர்ஜுனா, நீயோ இந்த ஜனாதிபான்னு சொல்லக்கூடிய ஜனங்களோ ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்ததும் கிடையாது. எப்பெல்லாம் இருந்துருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க, இனிமேல் இல்லாமல் போகணும் கிடையாது அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு பகவத்கீதை. அந்த சேனைக்கு முன்னாடி நிற்கிறான், அத்தனை பேரும் நிற்கிறாங்க. அவர்கிட்ட சொல்கிறார், இவங்கெல்லாம் செத்து கொண்டுடுவேன்னு பயப்படுறியா? என் கையில் என் அம்பில் மாட்டி இவங்கெல்லாம் செத்து போவாங்களே கர்ணா, இந்த கோரமான போர் நமக்கு வேணுமா? அங்கே நிற்கிற ஜனங்கள்லாம் என்னுடைய நாட்டு மக்களாச்சே. இப்போ துரியோதனங்கிட்ட போய் அவங்க சேனையிலேருந்து இருக்கிறாங்க. ஆனால் நேற்று அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்தவன், என்னோட சம்பளம் வாங்கிட்டு வந்து நான் அவங்கள வாழ்த்தினவன், என்னோட சோல்ஜர்ஸ் அங்கே நிற்கிறாங்க. இப்போ நான் அவங்களை எப்படி நான் கொல்லுவேன்? சரி, இவங்க தானே எங்கள் நாட்டு ஜனங்க, இவங்களை கொன்னுட்டு இந்த நாட்டை நான் யாரை ஆள்வேன்? பணத்துக்கு முன்னாடி நான் உட்காந்து என்ன பண்ண போகிறேன்? கொஞ்சம் யோசனை பண்ணி, நீ கடவுள் தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் இப்படி ஒன்று செய்கிறது எனக்கு இன்னும் சரியாக தெரியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சொல்கிறாரு, அடே முட்டாள், இங்கே பார்க்குற இந்த சேனைகள், இந்த 17 அக்ரோனி சேனைகளும், இங்கே இருக்கிற 7 அக்ரோனி சேனைகளும் இல்லாமல் போயிடுவான்னு பயப்படுறியா? இவங்க முதல்ல இல்லாமல் இருந்து வந்தாங்களா? எப்பவுமே இல்லாமல் இருந்ததும் இல்லை, இனிமேல் இல்லாமல் போவதும் இல்லை. அப்போ என்னதுக்கு இப்போ சாகிறதுங்கிற? சாகிறதுங்கிறது பிறந்தா மாதிரி இறந்தா மாதிரி, பிறந்தா மாதிரி இறந்தா மாதிரி மாறிக்கிட்டே இருக்குது. உடம்பு மாறுற மாதிரி
இந்த உடம்பும் மாறிக்கிட்டு இருக்குது, உடம்புகளும் மாறிட்டு இருக்குது. நம்ம இத்தனை உடம்பு எடுத்துருக்குறோம், அதனால் நீ யாரும் கொல்ல முடியாதுங்கிறோம். அதனால தான் டாக்டர் கேட்குறாரு, நான் யார்? லிமிட்டடா லிமிட்லெஸ்ஸா? லிமிட்டடை நம்ம இன்னொரு பேர் கொடுப்போமா? மாறுவது, அளவுடையது. லிமிட்லெஸ் என்ன சொல்லுவோம்? மாறாதது, அளவற்றது. சரி, இப்போ 2 இருக்குது. ஒன்று மாறுவது, அளவுடையது. இன்னொன்று மாறாதது, அளவற்றது. இப்போது எது 2த்துல ஆனந்தமாக இருக்கும்? மாறாதது, அளவற்றது. அளவற்றதுக்கு என்னங்க கவலை? எது கேட்டாலும் எனக்கு இருக்குதுங்க, நிறைய இருக்குது, அளவு இருக்குது, அளவே கிடையாதுங்க. பணம் இருக்குது, அளவே கிடையாது. இப்படி அளவில்லாத ஒன்று எதுக்கு துக்கப்பட போகுது? அது ஆனந்தமாக தானே இருக்கும். இவனை கேளு பாருங்க, நான் மாறுறவன், அளவுடையவன், எனக்கு துக்கத்துக்கு என்ன கேள்விக்கு? என் நேரம் எனக்கு துக்கம்தான். இப்போ வச்சுருந்தாங்க 2000 ரூபாய் பாக்கெட்டில் எடுத்துகிட்டு போனேன், கடைக்கு போய் திரும்பி வரும்போது பஸ்ஸு கூட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான். எதுவுமே இவனுக்கு அளவுடையதாக தான் இருக்குது. இப்போ இவனுக்கு துக்கத்துக்கும் காரணம் நிறைய இருக்குது. இவனுக்கு துக்கத்துக்கு காரணமே இல்லை, ஆனந்தத்துக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இதில் 2 யார்? இதுவா? இதுன்னு சொன்னால் துக்கத்துக்கு காரணமே இல்லை, எப்போ ஆனந்தம். இதுன்னு சொன்னால் துக்கம் தவிர உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் 2த்துல சாய்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் மாறுவதா, மாறாததா? அழிபவனா, அழியாதவனா? துக்கமா, ஆனந்தமா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் மாறாதவன், அழியாதவன், ஆனந்தம். கட்டாயம் நான் துக்கம் கிடையாது, நான் மாறுபவனும் கிடையாது, அழிபவனும் கிடையாது. இந்த ஞானம் வந்துடுச்சு இல்லை? இதை தான் நமக்கு ஞானம்னு சொல்லித்தரோம். இதை தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறோம்? அளவற்றவனை தானே வாழணும். நீங்கள் தான் இங்கே சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல, இங்கேருந்து போகும்போது எல்லாரும் சத்தியம் பண்ணிட்டு போகணும். நான் அழியாதவன், மாறாதவன், அளவற்றவன். அங்கே வெளியே போன உடனே டக்குன்னு அளவாயிடும். மழை வந்த உடனே பயந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒன்றுன்னு வைங்க. அளவற்றவனுக்கு என்ன பயம்? மழை வந்தால் உடம்பு என்ன ஆக போகுது? செத்து போவான். அது நீ இல்லைல்ல, அது மாற போகிறது. அப்போ சின்ன மழை துளியே, காக்கா எச்சம் கூட நம்மளை கூனி குறுகி சிறுசாகிறது இல்லை. ஒவ்வொரு வினாடியும் நம்ம அளவுடையவர்களாக தானே மாறிடுறோம். நம்மளை எவ்வளோ அளவற்றவன்னு சொல்லக்கூடியதை அப்படி நசுக்கி ஒரு கைக்குள்ளே அடக்கின மாதிரி உடம்புக்குள்ளே அடக்கிட்டோம் இல்லை. இப்போ அளவற்றவன்னா உடம்பையும் தாண்டி தானே இருக்கணும். அளவற்றவன்னா இந்த உடம்பு அழிந்த பிறகு இருக்கணும்ல. இப்போ நம்ம காலத்தாலையும் அளவற்றவளாக இருக்கிறோம், பொருளாலையும் அளவற்றவளாக இருக்கிறோம், இடத்தாலையும் அளவற்றவன். இந்த உடம்புல இருந்தால் தானே அளவுடையவன். நான் அளவற்றவங்கிறதுனால எங்கும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் நல்லா தான் சார் இருக்குது. நான் வெளியே போன உடனே நான் சடார்னு உடம்புன்னு நினச்ச உடனே உடம்புக்குள்ளே அடங்கிடுறேன்ல. உடம்புன்னு அளந்து வந்த உடனே ஐயோ இது நனைஞ்சிடுமே, இது காய்ச்சல் வந்துடுமே அப்படின்னு இன்னும் மாற்றங்களுக்கு பயந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இதுலேருந்து விடுபடணுங்கிறோம். அதுக்காக நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு காய்ச்சல்லாம் வரணும்னு நான் சொல்லலை, பயப்படாதீங்கன்னு சொல்கிறேன். ஜுரம் வந்தோன்னா மாத்திரை போட்டுக்குங்க, சரியாக போச்சு. மழை வந்தோன்னா கொடை பிடிச்சிக்குங்க, மழை வந்தோன்னா வெளியே போகாதீங்க, இங்கே இருங்க. இதெல்லாம் செய்ய முடியுமில்ல. நாம் எது குறித்து வருந்தணும்னு கேட்குறேன். இப்போ வாழ்நாள் முழுக்க நீங்கள் அளவுடையவர்னு சொல்கிறதுக்கு இந்த உலகம் முழுக்க காத்திருக்கு. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளும், கரப்பாம்பூச்சி, பல்லி, நாய் எல்லாமே உன்னை பார்த்து நீ சாதாரண ஆள் அப்படின்னு தான் சொல்லுது. நீ உடம்புல தான் இருக்கிறேன். பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் பார்த்து போங்க, நகர்ந்து போங்க அப்படின்னு உடம்ப தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகமே வரிஞ்சு கட்டிக்கிட்டு தனியாக நீ ஒரு நின்று நிற்கிற, போராடுற. என்னன்னு சொல்லணும்? நான் அளவற்றவன்னு சொல்லி நிரூபிக்கணும். யார்கிட்ட? அளவற்ற இந்த உலகத்துக்கு முன்னாடி. இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு பொருளும் வரிஞ்சு கட்டிக்கிட்டு உன்னை லிமிட் பண்ண பார்க்குது. நீ போராட வேண்டியதாக இருக்கு. அதனால தான் நமக்கு எப்படி நான் இருக்க முடியும் அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறது நல்லா இனிப்பாக இருக்குது, என்னால் அப்படி இருக்க முடியலையே அப்படின்னு கேட்கும்பொழுது அது நான் என்ன சொல்கிறேன், இந்த உலகம் முழுக்க உள்ள அளவுன்னு சொல்லலை. சூரியன் வந்து நீ ரொம்ப சின்ன பையன், பூமியே என்னை பார்க்கும்போது கடுகு. சூரியனுக்கு முன்னாடி இந்த பூமி எப்படி? ஒரு கடுகு.
அந்த கடுகுல 7 பில்லியன் ஜனங்கள்ல நீ ஒருத்த. நீ கடுகுன்னு கூட இன்னும் சொல்றதுக்கு, அது சொன்னா நீ பெரிய ஆளாயிடுவ. ஆனால் உன்னை இருக்குதுன்னு சொல்றதுக்கு கூட எனக்கு மனசே இல்லை அப்படின்னு சூரியன் சொல்லுது இல்லை. என்னைக்கா அப்படி சொல்லுதா? சூரியன் முன்னாடி கூனி குறுக்கி இருக்கிறீங்களா? நீங்க எனக்கு சூரியன் முன்னாடி நீ எல்லாம் பெரிய ஆளப்பா நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்களா? சந்திரன் முன்னாடி சொல்லியிருக்கீங்களா? காத்துக்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? மரத்துக்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? ரோடு கிட்ட சொல்லியிருக்கீங்களா? மழை கிட்ட சொல்லியிருக்கீங்களா? நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க அளவற்றவா தான் இருக்கிறீங்க சார். உங்களை அளவுபடுத்துறது யாருன்னு கண்டுபிடிங்க. சூரியனோ சந்திரனோ பூமியோ கடலோ காற்றோ மலைகளோ கிடையாது. 4 பேர் ரோட்டில் போகிறவன், உங்கள் வீட்டில் இருக்கிற 4-5 பேர், இவங்க தான் உங்களை அளவற்றன்னு காட்டுறாங்க. அவங்கள சமாளிக்க முடியாதா? நீங்கள் அவங்கள அளவற்றணும்னு நான் நிரூபிக்கணுமா அவங்களுக்கு முன்னாடி? நீங்கள் நிரூபிக்க முயற்சியில் தான் சண்டை வருது. எல்லாரும் தானே அளவற்றவன் காட்டுறது தானே எல்லாருக்கும். எத்தனை பேர் முன்னாடி போடுறாங்க? ஒரு வினவரில் ஒரு புதுசாக வந்த மருமகள், அவளுக்கு அளவற்றவள் நிரூபிக்கத்தான் ஆசைப்படுறார். ஆனால் கூட இருக்க நாத்தனாருங்களோ அது மூத்தாடோ மற்ற மாமனார் மாமியாரோ என்ன சொல்கிறாங்க? அளவாக நடந்துக்க. பேச்சு அளவுக்கு அதிகமாக போகுது, செயல் அளவுக்கு மேலே போகுது. அப்போ நம்மளை அளவு கட்ட பார்க்குறாங்கல்ல, நம்ம நுறுக்கி சுருக்கி அப்படி மடித்து வைக்க பார்க்குறாங்கல்ல. அப்போ நாம் அளவற்றவன் நிரூபிக்கணும். அப்போ சண்டை தானே வருது. இப்போ நீ என்ன செய்ய போகிறீங்க? இந்த உலகத்தில் இத்தனை கோடி ஜனங்கள் உங்களை அப்படி குறுக்கலை. நீங்கள் பார்க்குற பொருள் எதுவுமே உங்களை சின்னதாக்கலை. ஆனால் ஒரு 4 பேர், அவங்கள மட்டும் நீங்கள் விசாரிங்க. அவங்கக்கிட்ட போய் நேராக போய் விசாரிச்சிடாதீங்க. நீங்கள் படுத்து நல்லா தூங்குவீங்கல்ல, இதுங்கெல்லாம் என்ன அளவு கட்ட முடியுமா? நான் ஆத்மா. இவங்க ஆத்மா யாருன்னு தெரியாதவங்க. இவங்க சரீரத்தை நானுன்னு நினைக்கிறவங்க. இவங்க தான் சரீரத்தை நான் நினச்சி அளவற்றவர்களாக சுருங்கி போய் கிடக்குறாங்க, அளவுடையவர்களாக சுருங்கி கிடக்குறாங்க. நான் அளவற்றேன். இவங்க சொல்கிறது நான் என்ன பண்ண முடியும்? சூரியன் என்ன சொல்லும்? நம்ம போய் கண்டபடி திட்டுங்க சூரியனை, அது என்ன செய்யும்? அது சிரிக்கும். இது மாதிரி எத்தனை பேர் நான் பார்த்துருது. டாக்ஸ் மே பார்க் பட் த கேரவன் ப்ரொசீட்ஸ் அப்படின்னு ஒரு பழமொழி. கேரவன்னா வரிசையாக ஒட்டகம் போகுமா, அது மெல்ல அசையாமல் டக்கு டக்குன்னு ஆடிட்டு. நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, ஒட்டகம் எப்போ வரிசையாக தான் போகும், ஸ்ட்ரைட் லைனில். நாய் கத்துன்னு கத்திக்கிட்டான். எந்த ஒட்டகமாக திரும்பி பார்க்குதா? டேக் அந்த பக்கம் போன்னு சொல்லுதா? அது கம்பீரமாக போயிட்டுருது. அது ஒவ்வொரு ஒட்டகமும் சொல்ல, அது அப்படி தான் செய்யும். அப்போ ஒட்டகமாக நீங்கள் இருங்க. யாரெல்லாம் கதறாங்களோ அவங்க என்னன்னு சொல்லணும்? நான் எதுவும் சொல்ல, நீங்களே சொல்லுங்க. நிலவை பார்த்து நாய் குறைக்குதுன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம்ல, அது என்ன நேரமோ ராத்திரியில் ஊன்னு ஓலையிடும். பௌர்ணமி நிலவை பார்த்து, ஏன்னு தெரியல, ஓனாய் கூட அப்படி தான் கற்றுது. நிலவை பார்த்து நாய் குறைக்குது. நிலவை என்ன பண்ணுது? அதுக்காக பயந்துட்டு, இந்த நாய் இருக்குதே, நான் போனேன்னா ஏதாவது குலைச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்குதா? அப்படி இருங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம ரெடியூஸ் ஆகி குறுகி கூனி குறிக்கிறதுக்கு வருத்தப்பட வேண்டாம். அவங்க என்ன நினைக்க போகிறாங்க? உங்களை அடக்கி சிறுசாக தானே பார்க்குறாங்க. நீங்களே அடங்கிடுங்களே. உங்களை மாதிரி ஆகுமா? மாமியாரை பார்த்து புகழ்ந்துங்க, நாத்தனாரை பார்த்து பெருமை சொல்லுங்க. நாத்தனார் யார்? நாம் கட்டுன புருஷனுக்கு அக்கா அல்லது தங்கச்சி. அவங்க உரிமை கொண்டாடுற. நேற்று வந்தவனி, என் தம்பி பற்றி எனக்கு தெரியாதா? எங்கள் அண்ணன் எப்படி எனக்கு செய்வார் தெரியுமா? எனக்கு வாங்கி கொடுத்து தான் உங்களுக்கு கொடுப்பார். இப்போ தான் இன்னும் புதுசாக சாரி வாங்கிட்டு உங்களுக்கு முதல்ல வாங்கி தராரு. முதல்ல எனக்கு தான் வாங்கி தருவார். கொடுங்க அதை அப்படின்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பெருசுன்னு காட்ட போகிறீங்களா? நீங்கள் காட்டினீங்கன்னா நீங்கள் பெருசு இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. நான் பெருமை உடையவன், பெரியவன், அளவற்றவன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் கூனி குருவீங்களா? நீங்கள் அவங்க முன்னாடி நீங்கள் தாம்மா பெரியவங்க, நீங்கள் பயன்படுத்துறது மீதி இருந்தால் எனக்கு கொடுங்க. என்னுடைய வீட்டுக்காரர் நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு காலத்தில் உங்களுடைய அண்ணன், உங்களுடைய தம்பி, அவரோட நீங்கள் 20 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்தவங்க. நான் போன வாரம் தான் கல்யாணம் கட்டிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்லி கொடுங்க, ஏதாவது கொடுங்க, மிச்சம் மீதி இருந்தால் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன குறைச்சல்? நீங்கள் தான் அளவற்றவராச்சு. இது சொல்கிறது உங்களுக்கு குறைச்சலா? இது சொன்னால் குறைஞ்சிடுவோம் அப்படின்னு பயந்தானே. ஏன் பயப்படுறீங்க?
நான் அளவற்றன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் எவ்வளோ வேணா நீங்கள் உங்களுக்கு குறைச்சி சொல்லலாம். சூரியன் தன்னை எவ்வளோ வேணா சொல்லலாம் குறைச்சி. சூரியன் நம்ம முன்னாடி வந்து மன்னிச்சிடுங்க, இன்றைக்கி ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக போச்சு, நீங்கள் ரொம்ப வெந்துட்டீங்க போல்றது, சாரி என்னால் முடியல அப்படின்னு கெஞ்சுதா? அவ்வளோ ஒரு கெஞ்சிச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுளே நீங்கள் அப்படிலாம் சொல்ல முடியுமா, நாங்கள் எங்கே விட்டுடுங்க, நாங்கள் எதுவும் செய்திடாதீங்க அப்படின்னு தானே சொல்லுவோம். இதுதாம்மா உண்மை. அவங்கள தான் பெரியவர்களே சான்றோர்களே அப்படின்னு நம்ம சொல்லணும்னா நமக்கு பெருந்தன்மை இருக்கணும். பெருந்தன்மை எப்படி வரும் தெரியுங்களா? பணிவில் தான் வரும். பணிந்தவன் தான் பெரியவன், பணியாதவன் சிறியவன் பொறுத்துங்க. பணிஞ்சவன் யாரு? மிகப்பெரியவன். அமிர்தான மையம் அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க கொல்லத்தில். அவங்க இது மாதிரி சத்சங்கத்துக்கு எல்லாம் உட்காந்துருப்பாங்க. நான் தான் வந்தவுடன் நீங்கள் வந்து காலில் விழுறீங்க. அந்தம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? வந்தவுடன் அந்தம்மா முதல்ல கீழே விழுந்துருவாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க சாதாரண நாள்னு சொல்லுவீங்க. இது சாதாரண நாள் கிடையாதுங்க. இப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்க பெரிய ஆளாக தான் இருக்க முடியும். அப்போ உண்மையிலேயே அவங்க செய்கையினால நீங்கள் மரியாதை கொடுக்கும்போது உங்களுக்கு பெரியவன் நினச்சி கொடுக்குறீங்க இல்லையா? அதை விட இப்போ பல மடங்கு பெரியவனாக இருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 80 82 அந்த அம்மா பார்த்தேன். ரொம்ப சாதாரண ஒரு பெண் தான். பெரிய ஞானம் படிப்பெல்லாம் இல்லை. ஆனால் பக்தி அளவு கடந்த பக்தி, அளவு கடந்த கருணை, அன்பு எல்லாருமே தான். ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது. நீங்கள் கிட்ட கூட சில பேர்கிட்ட நீங்கள் போக மாட்டீங்க. சொறி சிறங்கு அழுக்கு இப்படிலாம் இருக்கும். தீராத நோயோட கூட போகிறாங்க. 2 பேர் கூட்டிகிட்டு வராங்க. முகமெல்லாம் ஊதி போய் காலெல்லாம் வீங்கி போயிட்டு தண்ணி அப்படியே புண்ணில் தண்ணி கொட்டுது. அவங்கள கட்டி பிடிச்சி சங்கல்பிக்குன்னு அப்படின்னு நான் சொல்லுது. அவங்களுக்கு இது அழகு இல்லை, ககுனம் எதுவும் தெரியலல்ல. அந்தம்மா மிக உயர்ந்த நிலையத்தில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவங்களுடைய பணிவு தாங்க. தன்னுடைய கௌரவத்தை அவங்க எங்கேயுமே காட்டலை. தனக்கு இவ்வளோ மதிப்புன்னு சொல்லலை. அந்த காலத்தில் மதிப்பில்லாத காலத்துலேயும் அப்படி தான் இருந்தாங்க. இன்றைக்கி பல நாடுகளில் அவங்கள சோற்றி சொல்லக்கூடிய பக்தர்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட அதே பணிவை நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். இதுதான் அளவற்றவனுடைய தன்மை. நாம் அளவற்றவன் நிரூபிக்கணும்னா நம்முடைய பணிவு தான் காட்டும். அதுவே நம்ம அளவற்ற தன்மையை மற்றவங்க ஒத்துக்க வைக்குது. அளவற்றவனால தான் இப்படி இருக்க முடியும். அளவுடையவன் தான் குதிப்பான். இந்த ஆடு வேலை சின்னதாக இருக்கும், அது ஆட்டிக்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய வால் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார்? அது தொங்கிக்கிட்டு தான் இருக்கும். அது என்ன பண்ணுவார்? அளவற்றதுக்கு அசைய கூட முடியாது. ஒரு பெரிய பயில்வான் இருக்கிறான். அவனுடைய உடம்பே 100 கிலோ, மலை மாதிரி நிற்கிறான். அவனை ஒரு ஒல்லியாக இருக்கிறான், ஓமக்குச்சி. அவன் சண்டை கூப்பிட்றான். தைரியம் இருந்தால் வந்து நில்லு, வா சண்டை போடு, என்னமோ சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லி. அவன் என்ன செய்வான்? பயப்படுவானா? கோபப்படுவானா? சிரிப்பான். வா 2 அடி அடிச்சுட்டு போ. ஆசைப்படுறல்ல, நீ தாமே பெரியவன். ஏன் தெரியுமா? இவன் அடித்தானா அவன் இருக்கவே மாட்டான். அப்போ அளவற்ற நீங்கள் துன்பம் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் திட்டிட்டீங்கன்னா அவங்க தாங்க முடியுமா? குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிதுங்கிறார் திருவள்ளுவர். குணக்குன்றாக உயர்ந்தவனுக்கு கோபம் வந்துருச்சுன்னா உலகமே தாளாதான். குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி, அது கோபம், கணமேனும் காத்தல் அரிது. அவர் கோபத்தை நமக்கு ஒரு நிமிஷம் கூட தாங்க முடியாதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. இன்னொன்று, அவருக்கு கோபம் வந்ததுன்னா ஒரு நிமிஷம் கூட இருக்காதுன்னு அர்த்தம். அப்படி 2 அர்த்தம் இருக்குது அதில். அதெல்லாம் நம்ம பார்ப்போம் திருக்குறளை. நீங்கள் கேளுங்கம்மா. சார் சம்பந்த கேள்வி இல்லைன்னா, இப்போ நம்மளை ஒருத்தங்க சிறுமைப்படுத்துறப்போ நம்ம சிறுமைப்படாம மானித்துவம் இல்லாம இருக்க முடியும். ஆனா நம்ம கடமைகளை செய்ய விடாம அவங்க தடுக்கிறப்போ அதையும் மீறி நம்ம கடமையில கர்மயோகமா செய்யலாம்.
ஆனா அவங்க நம்ம கடமைகளே செய்ய விடாம தடுக்கிறப்ப அதை எப்படி நம்ம எதிர்கொள்றது, எப்படி அதை மீண்டும் நம்ம கடமைகளை செய்யறதுன்னு சரி, சுவாமிஜி? கடமையை செய்யாம அவங்க தடுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க செய்ய விரும்புறாங்களா? அந்த கடமையை அவங்க செய்ய விரும்புறாங்களா? அவங்க செய்ய விரும்பலாம், இல்ல நம்ம ம். அவங்க சரி, அவங்க தவறாவே செய்ய இருந்தாலும் அவங்க சொல்ற மாதிரி தான் நடக்கணும், சொல்ற மாதிரி நடக்கணும். அப்படிங்கிறது. ஒருவர் நம்மளை சொல்றபடி நடக்கணும்னா அடிமையா ட்ரீட் பண்றாங்க. நம்ம மறுக்கிறதுனால தான் அப்படி ட்ரீட் பண்றாங்க. நீங்க மறுக்காம அவங்க சொல்றபடி நடங்கல, ஆனா தர்மப்படி நடக்கணும் சுவாமி. அப்ப அப்ப அதர்மத்தை செய்ய சொல்றாங்களா? தர்மத்தை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தர்மத்தை செய்ய வேண்டாங்கிறாங்களா? அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து பெருமையை காட்டலாம், சிறுமையை காட்டலாங்க. அப்போ சொதர்மன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு டயலாக் வேற. இப்போ நாம வந்து சிறுமைப்படாம இருக்கணும். அவங்க உங்களை அடிமைப்படுத்துறதுனால சிறுமைப்பட்டீங்களா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. மனதளவுல சிறுமை. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க, உங்களை கட்டுப்படுத்தாமலும் இருங்க, உங்க கடமை செய்ய விடாமக்கா மீறி இங்க சண்டையும் போடுங்க. அந்த சண்டையை போடுறது உங்களோட பெருமையை காட்டுறதுக்கு இல்லை. நீங்க வருத்தப்படலை. இங்க நான் பேசுறதே மனசுல நீங்க சிறுமைப்பட்டீங்களா? ஆர் யூ ரெடியூஸ்டு? இல்ல. அப்போ சிரிச்சுட்டு தானே இருக்கிறீங்க. அட, இந்த அல்ப சுகத்துக்கு இது கேக்குதா? இந்த அல்ப விஷயத்துக்கு இவங்க வந்து இப்படி பண்றாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மனசுல செஞ்சுக்கிட்டு அப்படிதான் செய்துட்டு போறேனே, அப்படி செய்துட்டு போங்க. எத்தனை நாளைக்கு இருப்பாங்க? நிச்சயமாக 2 தடவை 3 தடவைக்கு மேலே உங்களால் பண்ண முடியாது. உங்களை வந்து அடிமைப்படுத்துறதுல தான் திருப்பி தெரியுது. நீங்க அடிமைப்பட்டுன்னு வச்சுங்க, வேற எங்கேயாவது அடிமைப்படுத்துறது போயிடுவாங்க. அவங்க யாராவது ஜெயிக்க விரும்புறாங்க. நம்ம ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா, இப்போ என்ன சொல்றாரு, 2 அடி அடிக்கணும் தான் நான் நினைக்கிறேன், அடிச்சுட்டு போ. நமக்கு அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. அந்த நிலையில் இருங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் யார் தூண்டியும் அதர்மத்துக்கு போயிடக்கூடாது. அதர்மத்துக்கு எதிர்த்து நிற்கிறதுங்கிறது சிறுமைப்படுறதில்ல, இல்லை, நம்ம பெருமையை காட்டுறதுக்காக இல்லை, அதர்மத்தை அழிப்பதற்காக. என்ன அர்ஜுனனை சிறுமைப்பட்டு தானே சொல்றான், நான் பணிஞ்சு போயிடுறேன்னு தானே சொல்றான். அவர் அப்படி சிறுமைப்படுதுன்னு சொல்லலையே, பணிஞ்சு போன்னு சொல்லலையே. மற்ற இடத்துல நீ சிறுமைப்படாமல் இருப்பதை நீ உணர்வதற்கு நீ வந்து பணிந்து போவது போல் இருந்து கொள்ளுன்னு தான் நான் சொல்றேன். அர்ஜுனனை சண்டை போடுன்னு தான் சொல்லியிருக்கிறார். இருக்கிற அம்பெல்லாம் ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் செய்துக்குவான். ஏன்னா அவனுடைய வில் வித்தைக்கு ப்ராக்டிஸ் நீங்கள் அளவு இருக்குதா? அர்ஜுனுடைய வில் வித்தையை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்களாம் பார்த்தது இல்லைல்ல. அவன் சின்ன குழந்தையிலேருந்து வில்லோட தான் பிறந்தான். என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் அவனுக்கு தெரியும். எதுக்காக அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணான்? பரதநாட்டியம் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாரு? ஏதாவது ஒரு பொது இடத்துல நடந்து காட்டணுன்றது தானே. நீ இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறியாடா, நீ பெஸ்ட்டு அம்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிற. அந்த அம்பெல்லாம் சிவனே கிட்ட சண்டை போட்டு வாங்கிக்கிறான். சிவன் ஒத்துக்கிட்டு நீ தான் பெரிய ஆளப்பா, இந்த அம்பு உனக்கு கொடுக்கறதுக்கு நீ லாயக்கான்னு பார்த்தேன், நம்மளையே ஒரு பிடிச்சிட்ட. 10 நாள் தொடர்ந்து சண்டை நடக்குதுங்க சிவனோட. அவரும் ஒரு மனுஷனாக வந்து குஸ்தி போடுறார், இரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோன்ட்டு. 10 நாள் ரெஸ்ட் எடுத்த பிறகு அவர் பார்த்தா, தாக்கு பிடிக்கிறான் என் பையன், நீ அர்ஜுனன், நான் சிவன், என்கிட்ட இருக்க பெஸ்ட் அம்பு அப்படின்னு கொடுத்துருக்காரு. சிவன்கிட்டயே படைச்சவங்கிட்டே அம்பு வாங்கிட்டு வந்திருக்கிறவன் சண்டையை நான் போட மாட்டேன் அப்படின்னா எதுக்குடா இவ்வளோ ப்ராக்டிஸு? எதுக்கு இந்த மாதிரியான அம்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன்? உன் மனசே உன்னை விடாது. அதனால் நீ வந்து இங்கே பணிஞ்சு போகிறது நியாயம் இல்லை, சண்டையிடு, அத்தனை பேர் கொல்லுங்கிறார். அப்போ நீங்கள் எப்போ நீங்கள் அர்ஜுனனாக இருக்கணும், எப்போ கண்ணனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இப்போ மற்ற ஆட்களோட இப்போ எப்படி நம்ம இது பண்ணணும், லிமிட்டடாக இல்லாமல் லிமிட்லெஸ்ஸாக. இப்போ பாடி, நம்மளோட ஓன் பாடி டிஸ்கம்ஃபர்ட்ஸ்லாம் வருது இல்லைங்க சார், அந்த டைம்லேயும் இந்த மாதிரி ஒரு லிமிட்டடாக ஆயிடுறோம் இல்லைங்களா? அதை எப்படி டீல் பண்ணுறது? ஒரு வலி நிவாரணம் அந்த மாதிரி ஏதாவது அந்த டைம்ல ஒரு இது உண்மையை ஒன்று இருக்குது. இல்லை, என்ன உண்மைன்னா, இந்த உடம்புக்கு வலி வரக்கூடாது, வலியை பொறுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. உடம்பு என்பது அளவுடையதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அது அளவுடையது. அது ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது. ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் 60 வயசு. அப்போ ஒரு நாள் அது வந்து ஒன்று வந்துடுச்சுன்னா 10 நாள் சிக் ஆகிடுவாங்க.
நல்லா தாங்க இருந்தார். 78 வயசு வரைக்கும் கல் மாதிரி இருந்தாருங்க. எங்கேயோ போய் ஒன்று வேண்டாதது சாப்பிட்டு வந்துட்டாரு. வயிற்றால போச்சு. 1.5 வருஷமா படுத்து கிடைக்கிறார். இன்னும் ஒரு நாள் அவர் மாறிட்டாருன்னு சொல்கிறாங்க. உடம்பு அளவுடையது, அது மாறக்கூடியது. இதை உண்மையை ஒத்துக்குவோம். சில பேருக்கு 78 வயசில் வருது, சில பேருக்கு 20 வயசுலேயே வருது. எப்போன்னா வரலாம். இந்த உடம்புக்கு அந்த தன்மை உண்டு. சரி, இதை நம்ம ஏற்றுக்குவோம். இதனால் நம்ம சிறுமைப்பட்டுட்டோமா? மனசு கவலைப்படுறது தானுங்க சிறுமை. நான் மனதை தான் பேசுகிறேன். நான் மனசு தன் அழிந்து விடுவோமோன்னு சிறுமைப்படுறது காரணம் மனசில் இன்னும் உண்மை வெளிப்படலை. மனசும் ஆத்மாவும் ஒன்று தான். தன்னை ஆத்மா என்று தெரிந்து கொண்டு நான் அழிய மாட்டேன் எவனு புரிந்து கொள்கிறானோ அவன் எதை குறித்தும் வருந்துவதில்லை. நான் சோஷிதும் அர்கதி. அவன் எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டான். நான் கவலைப்பட மாட்டேன்னு தான் சொல்கிறேன்னு தவிர நீ மருந்துக்கு போட்டுக்க வேண்டாம், உனக்கு வலிக்கவே வலிக்காதுன்னு சொல்லலை. நீ அளவற்றவன் தான் ஐயா, அதனால் உனக்கு வலிக்காதுன்னு சொல்லாது. உடம்புக்கு வலிக்குது. நீ உடம்பு நானுன்னு சொன்னால் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லுவேன். உடம்பு நாலுன்னு சொன்னால் உடம்புக்கு வலிக்குதுன்னு சொல்லுவேன். இப்போ உடம்புக்கு வலிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு என்ன செய்துட்டு போங்க. நீங்கள் ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கிறீங்க? மாத்திரை சாப்பிடுங்க, டாக்டர்கிட்ட போங்க. ஒன்று அழணும்னு சொன்னால் அழுதுருங்க. அழக்கூடாதானே? அழுது யார்? ஆத்மா அழுது. அளவற்றவன் அழலை. அளவுடையது எதுவோ அது செய்யுது. அதுக்கு உண்டான சுபாவத்தில் இது இருக்குது. நாம் அழுதாலும் அழலாம், தப்பலாம், கோச்சினாலும் கோச்சிக்கலாம். ஒன்றே ஒன்று, வருத்தம் கவலைங்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் தாராளமாக கோவப்படுங்க, தாராளமாக சண்டை பிடிங்க. ஆனால் மனசில் வருத்தம்னு ஒன்று வச்சுக்கிட்டு சண்டை போடுறாங்க பாரு, அது வேற விஷயம். மனசில் வருத்தம் இருக்குது, அதை நீக்கிக்கிறதுக்கு கண்டபடி சண்டை போட்டுக்கணும். அப்படி இல்லை, இதை சண்டை போட்டு தான் செய்தாகணும். வருத்தம் இல்லாமல் கவலை இல்லாமல் கோபப்படலாம், வருத்தம் இல்லாமல் கோபப்படாமல் அழலாம், எது வேணால் செய்யலாம். உள்ளுக்குள்ளே எப்பவும் நிறைவு, அந்த பூர்ணம், அதுதான் அளவற்ற நிலை.